வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 8வது பே கமிஷனை பொறுத்தும், அதே போல் ஃபைனான்ஷியல் 2024-25 வந்து என்னென்ன பில்லெல்லாம் நீங்கள் வந்து பெண்டிங் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதே போல் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த 3 லெட்டரையும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். 3 லெட்டரும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் ஹவரில் ஃபைனான்ஷியல் 2024-25 ரஷ்யாவை கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பெண்டிங்காக இருக்கோ அந்த பில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏ லெவலில் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஃபைனான்ஷியல் 2024-25 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் என்னெல்லாம் பில்லு வந்து பெண்டிங் இருக்கோ, அதே போல் என்ன கிராண்டுக்கெல்லாம் நம்ம வந்து பைசா கொடுக்காது இருக்குமோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிஏஓ லெவலில் வந்து 23 மார்ச்சுக்குள்ளே வந்து அந்த பெண்டிங் பில்லெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். அதே போல் ஸோ மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் மூலிமா என்னெல்லாம் கிராண்ட் இருக்கும் அதையும் வந்து இங்கே பட்ஜெட் மூலிமா அது வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பில்ஸும் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏஓக்கும். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பில் இருக்கோ மார்ச் 31க்குள்ளே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கான பில்லுக்கான அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லெல்லாம் பெண்டிங் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் நம்ம என்னெல்லாம் சிஏ பில்லு, மேரேஜ் கிராண்டு, பெண்ணுரி கிராண்டு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில கிராண்டெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வந்து யார் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்காது தான் இருக்குது. ஸோ அந்த கிராண்டையும் இந்த பில்லோடு சேர்த்து கொடுத்தாக்கா இன்னுமே நல்லா தான் இருக்கும் பென்ஷனருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏடிஆர் வந்து 50% பேசிக் பே கூட வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th பே கமிஷனில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க, டிஏடிஆர் வந்து 50% கிராஸ் ஆனதுனால பேசிக் பே கூட சேர்க்குறாங்களா, அது விட்டுட்டு பே கமிஷன் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் 8வது பே கமிஷன் படி இடைக்கால நிவாரணத்திற்கான டிஏடிஆர் அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா நிதி அமைச்சகத்தின் நுண்ணறிவுகள்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ராஜ்யசபாவில் கேள்வி எண் 2009. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 18, 2025 வந்து கேட்டாங்க. ஸோ அடிப்படை ஊதியம் ஓய்வூதியத்துடன் டிஏடிஆர் இணைப்பு பற்றி கடந்த 32 ஆண்டுகளில் முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு பணவீக்கம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு இந்த ஆகஸ்ட் சபையில் அமைச்சர் அளித்த தரவுகள் மற்றும் சமீபத்திய ஆண்டுகளில் குறைக்கப்பட்ட அகவிலைப்படி பரிமாற்ற கணக்கீட்டின்படி 8வது மத்திய ஊதிய குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இடைக்கால நிவாரணமாக அதாவது டிஏடிஆர் 50% அகவிலைப்படி பரிமாற்ற கட்டணத்தை மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் ஓய்வூதியத்துடன் இணைக்க அரசு முன்மொழிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வியும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட விவரமும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னாக்கா அதுக்கான காரணமும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு நிதியமைச்சர் ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 50% வந்து டிஏடிஆர் வந்து பேசிக்காக கூட சேர்க்கறதுக்காக அந்த மாதிரி எந்தமே முன்மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து பேசிக் என்ன இருக்கோ அதை வச்சு தான் 8th பே கமிஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டிஏடிஆரை வந்து பேசிக்காக கூட வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சேர்க்கறதுனால அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்கல. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த டிஎன்எஸ் அலோன்ஸும் சரி டிஎன்எஸ் ரிலீஃபும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி பென்ஷனுக்கும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட லிவிங் காஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல, அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் ஆல் இந்தியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் AICPI IW இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட கணக்குப்படி தான் நம்ம வந்து டிஆர் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாத கணக்கீடுபடி எவ்வளோ வந்து அதிகமாகுது, ஸோ அதுபடி நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து எவ்வளோ கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சார்ட்டு படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் டிஏடிஆர் வந்து ரிவிஷன் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சரி பென்ஷனுக்கு சரி நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் 7வது பே கமிஷனுக்கு அப்புறம் 1/1/2016 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ஸ்டால்மெண்ட்டில் டிஏடிஆரை வந்து கிராண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி பென்ஷனுக்கு சரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 50% டிஏடிஆர் வந்து அதிகமானதுனால பேசிக் பே கூட சரி பென்ஷனுக்கு கூட சரி இவங்க வந்து அதை சேர்க்க போகிறதில்ல. இவங்க என்ன மெத்தடில் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்தால் பார்க்கணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் கிராண்ட் ஃபைனான்ஷியல் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னாக்கா
கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து அட்வான்ஸ் லோன் வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து லோன் மாதிரி தான் இந்த கிராண்டு. ஸோ நீங்கள் அட்வான்ஸாக கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த கம்ப்யூட்டருக்கான லோன் எடுத்து நீங்கள் வந்து பில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏப்ரல் 2025 அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9.1% வந்து அதிகரிச்சிருக்காங்க பர் ஆனம்க்கு. ஸோ ஒரு வருஷத்தோட வட்டி 9.1 வந்து கணக்கெடு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லலை. ஆனால் இனிமேல்ட்டு 2025 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏப்ரல் 2025 அப்புறம் உங்களுக்கு 1.9 வந்து இருக்கும். அதுக்கான லெட்டர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த 3 லெட்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அங்கேருந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து சேர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி லெட்டர் ஷேர் பண்ணும்போது லேட்டாக வந்து சேர்றவங்களுக்கு அந்த லெட்டரெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து இன்ஸ்டாவில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாருமே அது வந்து எந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் பழைய லெட்டரெல்லாம் கூட உங்களால் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு தேவையான லெட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸோடு நம்ம என்னெல்லாம் வீடியோ போடுறோமோ அந்த வீடியோட ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அப்லோட் பண்ணுறோம், வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்பில் பார்க்க முடியாதவங்க இன்ஸ்டாவில் இருந்தும் நீங்கள் வந்து பார்த்து உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாத கால் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.